வணக்கங்கண்ணு, இது வள்ளலார் மண்ணு. நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு குலோப் ஜாமுன் பவுடர் பாக்கெட் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு மாவு பாக்கெட் வந்து குண்டானில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக, பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றா உருட்டி வச்சுக்கிறோம். இந்த மாவில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கையிலலாம் ஒட்டாமல் கொஞ்சம் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டோம். எல்லா மாவும் வந்து உருண்டை செஞ்சாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் வந்து உருண்டைகள் ஒவ்வொன்றா எடுத்து ஆட் பண்ணுறோம். எல்லா உருண்டைகளையும் போட்டாச்சு. நல்லா அழகாக வெந்து வருது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எல்லா உருண்டைகளும் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா பரட்டி விட்டு இந்த மாதிரி குலோப் ஜாமுன் கலருக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் வந்தோடனே ஒவ்வொரு உருண்டைகளாக எடுக்கிறோம். எல்லாமே நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். அதில் ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் ஒன்று போட்டுக்கோங்க. அது வந்து அந்த வாசனைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்குவாங்க. ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி அது ஒரு பாவு பதத்துக்கு போட்டு கிண்டிடுங்க. நல்லா பிசு தன்மை உள்ள அந்த கம்பி பதம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த வறுத்து வச்சு அந்த குலோப் ஜாமுன் எடுத்து ஒவ்வொன்றா அந்த பாகில் ஆட் பண்ணுங்கள். பாகில் ஆட் பண்ணோடனே இந்த பாகு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குலோப் ஜாமுன் வந்து நல்லா அது உறிஞ்சி எடுத்து நல்லா ஒரு குலோப் ஜாமுன் பதத்துக்கு வந்துடும். எல்லாத்தையும் அந்த உறிஞ்சிக்கும், அந்த பாகெல்லாம் உறிஞ்சி அழகாக நல்லா இனிப்போடு அழகாக வந்திருக்கும். இந்த ஏலக்காய் வர போட்டிருக்கீங்க இல்லையா, நல்லா வாசனையாக இருக்கும். அது இப்போ சுவையான குலோப் ஜாமுன் தயார். எடுத்து வச்சு ஒரு வெளுத்து கட்டுங்க. இன்னும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இருக்கிற ஒன்று எடுத்து வைங்க. ஆஹா, அருமையான குலோப் ஜாமுன் தயார். வேறு லெவல். போதும். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள்.